பரபரப்பான 2019 பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 9 பேர் சனிக்கிழமை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இது இந்த நீண்டகால விசாரணையில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கிறது. காலை முதல் மாலை வரை நீடித்த இந்த நடவடிக்கைகள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 313 கீழ் நடத்தப்பட்டது. கடந்த வாரம் குற்றச்சாட்டு தரப்பு சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நேரடியாக எதிர்கொள்ள அனுமதிக்கும் ஒரு முக்கிய கட்டமாக இது அமைந்துள்ளது. நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கையில் ஒவ்வொரு குற்றம் சாட்டப்பட்டவரும் குற்றச்சாட்டு தரப்பு சமர்ப்பித்த சாட்சியங்களுடன் தொடர்புடைய சுமார் 200 கேள்விகளை எதிர்கொண்டனர். இந்த விசாரணை இன் கேமரா முறையில் நடத்தப்பட்டது. உணர்திறன் கொண்ட இந்த நடவடிக்கைகளின் தனி உரிமையை பேணியது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 9 பேர் என் ரிஷ்வந்த் சபரிராஜன் என அழைக்கப்படுபவர், கே திருநாவுக்கரசு, என் சதீஷ், டி வசந்தகுமார், ஆர் மணிவண்ணன் மணி என அழைக்கப்படுபவர், கே அருளானந்தம், பி பாபு, பைக் பாபு என அழைக்கப்படுபவர், ஹரோனிமஸ் பால் மற்றும் எம் அருண்குமார் சேலம் மத்திய சிறையிலிருந்து கனமான பாதுகாப்புடன் இந்த விசாரணைக்காக பிரத்யேகமாக நிறுவப்பட்ட நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டனர். இந்த வழக்கு 2019 முதல் பகுதியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பல பெண்களை முறையாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அவர்களின் சம்மதமின்றி இச்செயல்களை பதிவு செய்து பின்னர் பாலியல் சலுகைகள் மற்றும் பண பறிப்புக்காக பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவதற்கு இந்த பதிவுகளை பயன்படுத்தியதாக அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள் உள்ளன. முறையான விசாரணை பிப்ரவரி 24, 2023 அன்று நீதிபதி ஆர் நந்தினி தேவி முன்னிலையில் தொடங்கியது. இது பல ஆண்டுகளாக நீடித்து வரும் விசாரணையின் சிக்கலான தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. சனிக்கிழமை நடைபெற்ற தீவிர விசாரணைக்கு பிறகு அடுத்த விசாரணை ஏப்ரல் 9, 2025 அன்று நடைபெற நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சட்ட வல்லுநர்கள் கூறுகையில் பிரிவு 313 கீழான விசாரணை செயல்முறையில் ஒரு முக்கிய தருணமாக உள்ளது. நீதிமன்றம் இறுதி வாதங்கள் மற்றும் தீர்ப்பை நோக்கி நகர்வதற்கு முன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களுக்கு நேரடியாக பதிலளிக்க இது அனுமதிக்கிறது என்றனர்.